ஹாய் காய்ஸ், இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. ஏன்னா வந்து அதில் தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்ட் 2 வீடியோவில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அண்ட் தென் வந்து எக்ஸாம் லொக்கேஷன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இது வந்து கர்நாடகாவில் இருக்க 90% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து என்ஐடிஎம் வந்து கர்நாடகாவில் தான் இருக்குது, பேல்கவின்ற லொக்கேஷனில் இருக்குது. ஒரே ஒரு வேக்கன்சி, இதிலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஓகேவாக இருந்தால், வில்லிங் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மோடு ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க, அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. செகண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் மூலிமா வந்து நான் பார்ட் 1 வீடியோலே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இது எப்படி அப்ளை பண்ணோம் பார்த்தீங்கன்னா, 300 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் காஸ்ட்டு. அதை வந்து நீங்கள் வந்து டிடியாக எடுத்து என்ன நேமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீ ஃபார் 300 ருபீஸ், அதாவது 300 வந்து யார் பேரில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஐசிஎம்ஆர் என்ஐடிஎம் பேல்கவி அப்படின்ற பேபிளில் இதில் வந்து நீங்கள் அந்த நேமில் வந்து டிடி எடுத்து அந்த போஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி, அதாவது 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட்டில் கூட அட்டாச் பண்ணி நீங்கள் அந்த போஸ்டல் கவர் உள்ளே வச்சு மேலே வந்து என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட், என்ன போஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு வந்து மேலே போல்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 18ஆம் தேதிக்குள்ளே வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 ரூல் வந்து கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். என்ன அட்ரஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டர் ஐசிஎம்ஆர் என்ஐடிஎம் நேரு நகர் பேல்கவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் எதனா டவுட் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லைனா வந்து அந்த இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணாலே வந்து அவங்க கிளியராக சொல்லுவாங்க. இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு அந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இதை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஒன்று மிஸ்டேக் ஆனாலும் வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன் இதுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இது சென்னையும் கிடையாது, நம்ம நினைக்கிற மாதிரி கிட்டத்தில் போய் கேட்குறதுக்கு கர்நாடகா. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேறு ஐசிஎம்ஆர். நான் இதை அப்ளை பண்ணியிருக்கேன். என்ன எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 100 மார்க் எழுதுவீங்க. 100 மார்க்கை வந்து 99% வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த 99% கன்வெர்ட் பண்ணதும் மீதி 5% வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. என்ன பேட்டர்ன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசி சிலபஸ், மேக்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் நாலேஜு அண்ட் தென் இங்கிலீஷ், இந்த 4ம் வரும். ப்ளஸ் அந்த ஃபார்மசி டிகிரி வரும். மொத்தம் வந்து 5 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் 100 மார்க்குக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வில்லிங்காக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருக்குது. உங்களுக்கு சென்டர் வந்து சென்னை போட்டால் போடுவாங்க 90% வந்து. ஏன்னா இது கர்நாடகாவில் போட்டாலும் போடுவாங்க. எங்கேயா இருந்தாலும் நீங்கள் வந்து வில்லிங்காக இருக்கணும் போய் எழுத. அண்ட் தென் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ இந்த மாதம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே முடியுது. இன்னும் ஒரு மந்தில் வந்து அந்த அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு மந்தில் வந்து அவங்க வந்து எக்ஸாம் கரெக்டாக உங்களுக்கு வந்து டிசம்பர் மந்த் வந்து எக்ஸாம் கம்பல்சரி வந்துடும். ஏன்னா நான் ஐசிஎம்ஆர் என்ஐஆர்டி வந்து எழுதும் போதே 2 மந்தில் அப்ளை பண்ண 2 மந்தில் வந்து 1 மந்தில் அட்மிட் கார்டு வந்துச்சு. அதுக்கடுத்த 1 மந்தில் வந்து எக்ஸாம் டேட் வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் குளறுபடியாக தான் இருக்கும் அப்ளை பண்ணுறது. நீங்கள் வந்து டிடி எடுங்க ஃபஸ்ட்டு. டிடி எடுத்துகிட்டு அண்ட் தென் வந்து மூவ் பண்ணுங்கள். டிடி வந்து கரெக்டாக எடுங்க. இதில் எதனா ஒரு ஃபால்ட் பண்ணாலும் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. 18ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த போஸ்ட்டு போய் சேரணும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த டவுட்டாக இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ஐசிஎம்ஆர் எழுதின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.